டீசல் ஒரு 1000 ரூபாய்க்கு அடிச்சுட்டு வந்துடலாம். ஓடிடுமா? ஓடிட்டு அடிக்கிறதா இருந்தால் வீட்டில் போய் அந்த நேரத்துக்கு ஒரு பங்கல் அடிச்சுட்டு வந்துடலாம். அங்கே போய் சார் போனாலும் ஒரு 500 ரூபாய் தான் அடிக்கணும். இங்கே இந்த பங்கில் சார் ஓகேப்பா. காலையில் மாப்பிள்ளை 6 மணிக்கே எடுத்துகிட்டு போயிட்டானே பேலர் வேலை செஞ்சுட்டு. தட்டு ஃபீல்டு ஒன்று இருக்குது, எப்படி ஓடுதுன்னு போய் பார்ப்போம். போய் 20 கட்டத்தை கள்ளக்குடி சுற்றிட்டு வந்தான். ஏற்கனவே சுத்தன காடு தான் பாக்கி இருந்துச்சுக்கிறோம். காலையில் 6 மணிக்கே எடுத்துகிட்டு போயிட்டான். என்னால் எந்திரிக்கவே முடியல. எப்படி தான் எந்திரிச்சு எடுத்துகிட்டு போனான்னு தெரில. இப்போ தட்டு ஒரு 20-25 கத்தை வரும். இப்போ அதுக்கு தான் சுத்தம் போயிட்டு வரோம். பார்க்கலாம் ரீலர்ஸ் அவுட் இல்லாத கரெக்டாக ஓடுதா என்ன பண்ணுது. காருக்கார நிற்கிதா எலெக்ஷன் நல்லா அப்புறம் அப்படி தான் இருக்கும். ஓகே, அந்த தென்னந்தோப்புல தான் சுற்றணும். இப்போ இதில் தான் கட் பண்ணி ஏறணும். அப்போ எப்படி ஏறினா வண்டி தூக்காதுன்னு பார்ப்போம். நைட்டு 1 மணி ஆகி போச்சு. 1 மணி 1:30 மணிக்கு தான் முடித்தேன் வேலையை. அதுக்கப்புறமேட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டே குளிச்சுட்டு படுக்கிறதுக்கு 2 மணி ஆகி போச்சு ப்ரோ. தூக்காத ஏற்றிடுவானான்னு பார்ப்போம். பின்னாடி இடிச்சு போட போகிற கொலோலி. போடா போலாம். எவ்வளோ பெரிய மேடு. எடுத்துட்டீங்களா? சம்மா எடுத்து அது ஊருங்க எனக்கு காசு. தெரியல, வர்றதை ஓட்டிட்டு போலாம் போ. அது எப்படி அந்த பைப் பிச்சுதுன்னே தெரில ப்ரோ. நமக்கு முன்னாடி எடுத்து எங்களதுலாம் எது வரல, எங்களது எதுவுமே ஆகலங்கிறாங்கண்ணா. இவ்வளோ எப்படி பிச்சுதுன்னே தெரியாது. ஏற்கனவே என்ன ஆகி போச்சு, அந்த நாகப்பிளட்டு சாரிங்க லூஸில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் வந்து லூஸில் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே பேனர் விட்டு டைட் பண்ணிட்டோம். ஆனால் மாப்பிள்ளை பாருங்க, ஓட்டு போடலாம் போயிடாத மாமா, பொல்லோட போகலாம், செம்ம கூட்டம் அப்படின்னு. போட்டுக்கலாம்டா மாப்பிள்ளை, யாருக்கோ ஒன்று போட்டுக்கலாம். இதில் என்ன வந்துட போகுது. வர்றது வரட்டும் போட. வந்துட்டோம், எதா இருந்தாலும் ஓட்டி தானே ஆகணும். அது நாளைக்கு மாற்றிடலாம். உன் ஆசையில் தீய வைக்க எல்லாம் நாசமாக போச்சு. சரி விடு விடு. ஏற்றத்தை வந்து அங்கே தூக்கி வச்சுட்டோம். பொழுது நீங்கள் தள்ளிக்கிட்டு இருக்க முடியலன்னு சொல்லிட்டு உயரமாக போட்டோம். ஆடாத பூவாட்ட ஓடும். கடப்பட கடப்பட கடப்பட
போ கட்டுக்கிறது. இந்த அளவுக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக பேரிங்லாம் போகல ப்ரோ. மெயின் ரோலரு பேரிங் வந்து லூஸ் அடிச்சிருந்துச்சு. அந்த இதுக்கே என்ன பண்ணிச்சுன்னா காலரை பாதி தேய்ச்சிடுச்சு. பேரிங் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாரத் இது வந்து 22206 தான் மெயின் ரோலர் பேரிங். எல்லா ரோலருக்கும் அதே சேம் பேரிங் தான். பரவாயில்ல, இது ஓடின கட்டுக்கு ஒர்த்தானது. கிரீஸ் அடிக்கும் இதை இவ்வளோ ஓடி இருக்குது. இல்லைன்னா எங்கே போய் இவ்வளோ ஓட போகுது. ஏதோ டெய்லியும் வந்து எடுக்கிறப்ப கிரீஸ் அடிச்சுட்டே இருந்தோம். ஓடி தேஞ்சியாக இருந்த அளவுக்கு காடி விழுந்து போச்சு ப்ரோ. இல்லைனா கூட பரவாயில்ல, ஓடி தேஞ்சியே காடி விழுந்து போச்சுன்னா பார்த்துக்காங்க. அது ஏன் பேரிங்கில் வந்து ஸ்டெப் விழுதுன்னு தெரில. இப்போ பேரிங் வந்து எஸ்எஸ் தான், அப்படி திடீர்னு வந்து ஸ்டெப் விழக்கூடாது. ஆனால் பேரிங்கில் ஸ்டெப்பே விழுவுதுன்னா அதுவும் பேரிங் ஃபுல்லாக ஸ்டெப் விழுல. எந்த சைடு லோடு பிடிச்சி ஓடுதோ அந்த சைடு மட்டும் பேரிங்கில் ஃபுல்லாக ஸ்டெப் விழுந்து போயிடுச்சு. நூலை இழுத்து விட்டுருச்சா இந்த தோப்பில்? இது ஒரு வேலையா? என்னென்னலாம் இப்போ வேலை பண்ணுறது தோப்பில் ஓட்டுனா. அறுத்து போட்டு காடு 4 நாள் அப்படியே போடுங்க, எடுத்து போவோம். வீலாரம் மாற்றின வேலைக்கு இந்த கட்ட 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 கட்டன்னு சவுண்ட் இல்லாத அமைதியாக ஓடுது. 2 ரோலர் கிட்ட இருக்குது, இந்த தான் இருக்குது. 2 ரோலரையும் மாற்றிவிட்டா வேலை. என்னன்னா ஒரு 4 வருஷம் கஷ்டப்பட்டு காணான்ட்டிங்கன்னா என்ன இன்னும் 2 வருஷம் தான் பண்ண முடியும். அதுக்கு மேலே சும்மா வேணால் ஓட்டி போகலாம், நெவுள் கட்டிக்கும். முன்னாடி ஆட்டி எடுக்கிறோம். அதே மாதிரி நேற்று ரீலர் பைப்பு பேரிங்கு எல்லாம் ஒரு நேற்று ஒரு பேரிங்கு 600 1200, பைப்பு ஒரு 1700, அப்புறம் ஓரிங் ஒன்று. கிட்டத்தட்ட நேற்று எவ்வளோ செலவுனா ஒரு 3000 செலவு போகும் பேலர் இருக்குது. இன்னொரு 2 ரோலர் கொஞ்சம் முன்ன பண்ண இருக்குது. அதை மட்டும் பேரிங் மாற்றி விட்டால் எந்த பிரச்சனையும் வராது. மாற்றிடணும். ஏன்னா நான் பேரிங் ஓடுதான் நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சேன்னா பேரிங்கோட காலரை அடிச்சு விடுது. அதுதான் பிரச்சனை. ஏன்னா காலர் சேஞ்ச் போச்சுன்னா அப்புறம் நம்ம வரைக்கும் காலரும் பணம் போட்டு வாங்கினாரு. காலரு 1000 ரூபாய்க்கு பக்கமாக வரும். மிச்சமாக வந்தாலும் கீழே வராது. அதனால் நல்ல பையனா என்ன பண்ணணும்னா பேரிங் மாற்றும் போது ஆயில் ஃபில்லு நல்லா இருக்கும் போதே பேரிங் மாற்றி போகிறது பெஸ்ட்டு என்ன கேட்டால்.
ஒவ்வொருத்தரும் சொல்கிறான் 30,000 கட்டு ஓடுதுண்ணா. அதெல்லாம் அப்படிலாம் விடக்கூடாது ப்ரோ. பேரிங் பைப்பு ஃபுல்லாக ரோலர் தூக்கி பார்த்து ரோலர் மேலே கீழே அடிச்சிருக்குன்னா அது நல்ல பையனாக மாற்றிக்கணும். அதுதான் பெஸ்ட்டு ஐடியா. இப்போ தூக்காத கப்பல் ஓடுது, மெயினாக கப்பலுக்கு கூட ஓடுதுண்ணா. அது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆடி ஆடி ஓடிட்டு வந்து எடுக்கிறத பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி ஒரு வாட்டமாக ஒரு ஈஸியாக போகும். யாரும் நல்லா போகட்டும் அப்படி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஆசையாக பரவாயில்ல. ஏரியாவில் கட்டை வந்து 50 ரூபாய்க்கு கட்டுறோம் ப்ரோ. நம்ம மிஷின்லேயே அடித்து நம்ம கட்டினா 45 ரூபா. மித்தபடிக்கு கையில் அறுப்புக்கெல்லாம் 50 ரூபா தான். ஏறி ஒரு 3 கட்டை வரும், அவ்வளோதான். கிட்டத்தட்ட அறுத்தாச்சு, வேலை முடிஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த ஒரு சாரிக்கு மாப்பிள்ள அது போயிட்டு இந்த ஒரு சாரி க்ளீன் பண்ணோன்னா வேலை முடிஞ்சிடும். நம்ம ஏதோ நேற்று நைட்டு 12 மணி வரலாம். இதில் வேறு ஒவ்வொருத்தரும் நம்ம இல்லை மாப்பிள்ளை என்னான்ட்டான், அம்மா நம்மளெல்லாம் மாங்காய் பிளேட் உட்கார வைக்க முடியாது மாமா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் மாமா, அதெல்லாம் மாங்காய் பிளேட் உட்கார வைக்கிறீங்களோட தான் உட்கார வைக்க முடியும் அப்படின்னா. உடா மாப்பிள்ள நம்மக்கிட்டையா நம்மளாம் பார்த்தா ஒன்ஸ் பார்த்தா ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு திரும்ப இருக்குது. நான் மாங்காய் பிளேட் உட்கார வைக்கிறதெல்லாம் பெரிய மேட்டர் இல்லைடா மாப்பிள்ள, உட்கார வைக்கலாம்டா அப்படின்னு. வெயில் காலையில் 9 மணிக்கு ஆகுது. அப்புறம்லாம் போய் ஓட்டு போட்டு வந்துட்டா ப்ரோ. அநேகமாக நான் இது நாளானைக்கு தான் வரும். நான் இன்றைக்கி இது வந்து எடுக்கிறது ஏற்கனவே இது ஒரு வீடியோ முன்னாடி இருக்குது. அதனால் ஒரு நாள் பின்னாடி தான் ப்ரோ வரும். ஏதோ நல்லாச்சு அமைஞ்சா சரி. நமக்கு இந்த ஏரி மண் குட்டையெல்லாம் ஏதோ ஃப்ரீ டைமில் மண் ஓட்டுறதுக்கு விட்டாங்கன்னா ஏதோ 10 காசு பார்க்கலாம். ஏதோ ஒரு நல்ல அமையணும். எந்த ஆட்சி அமைஞ்சாலும் சரி நல்ல ஆட்சி அமையணும். ஓகேவா? பாப்பா வெயிட் பண்ணி பார்ப்போம் ரிசல்ட்டை. இது 3 பிட்டு இருக்குது. 3 பிட்டு சுற்றிட்டோம்னா ஓடிடலாம். போயிட்டு கட்டர்பார் கொஞ்சம் இருக்கணும் ப்ரோ. அதுக்கு தான் கொஞ்சம் எல்லாம் ஜாமான் வாங்கி போட்டு ரெடி பண்ணணும். அதனாச்சும் ஒரு ப்ரே பண்ணுறோம். போகலாம். போய் அதை கொஞ்சத்தை எடுத்து கொட்டிட்டு போகலாம். போய் நிறுத்திட்டு அவத்தில் நிறுத்திட்டு டீ குடிச்சு போகலாம். நான் பைக் எடுத்துட்டு வரேன். அவ்வளோதான். கடைசி இந்த வேலை சுற்றிட்டா ஒரு இதில் ஒரு 2 கட்டை வரும். 2 கட்டையும் எழுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சுது, ஃபினிஷ்டும். இதில் வேறு மாப்பிள்ளை என்னங்கிறான், ஆமா ஏதோ இது என்ன சொல்கிறது, கீழே ரீலர் மாங்காய் பிளேட் உட்கார வச்சுருவீங்களா மாமா, ஓட்ட விட்றாத மாமா. மாப்பிள்ளை கொஞ்சம் முன்னாடி போ, முன்னாடி போ, உள்ள தள்ளி எடுக்காது, முன்னாடி போ. எடுக்காது, கொசு விட்டுட்டு போவ.
அது ஒரு வரப்பில் இருந்து ஒரு 4 அடி விட்டுட்டு போட்டாங்கன்னா கம்ப்ளீட்டாக எடுத்துக்கும் ப்ரோ. அதை விட்டுட்டு வரப்பு ஒண்டா போடக்கூடாது. என்றைக்குமே தட்டு எடுத்தாலும் சரி இந்த பேலர் குத்துறதுக்கு அலையில் ஒரு 1.5 அடி 2 அடி விட்டுறணும். வரப்பு உரம் போடும்போது தான் ஒட்டி போடக்கூடாது. 1 அடி 1.5 அடி விட்டு போடுறது சுற்றுறது சுத்தமாக எடுத்து சுற்றி போடலான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சோப்பில் ஓடுறதுலாம் பிரச்சனை இல்லை. நூல் வந்து அடிக்க ரோலரில் மட்டையில் மாட்டி மாட்டி வாங்கி போயிருக்கிறேன். இதில் பொறுத்தவரைக்கும் மாப்பிள்ள பொறுமையாக பஸ் வீட்டில் போட்டு ஓடிக்கிறான். பஸ்ஸில் ஓடிக்கிறானா எம்பாயில் ஓடிக்கிறானான்னு தெரில. இவ்வளோ முதல்ல போகுது. எனிவே அவ்வளோதான் முடிஞ்சது ப்ரோ. ஒரு நெட்டு போயிட்டு வரும். ஒரு 2 கத்தை அதிகபட்சம். வண்டி நல்லா இருக்குது ப்ரோ. வண்டி வந்து எப்படி இருக்குதுங்கிறீங்க? நல்லா இருக்குது. ரேட்டும் வந்து 9,000 எடுத்தேன். ரேட்டும் கரெக்டான ரேட்டு. நிறையா ஷோரூமில் வந்து என்ன பண்ண வைக்கிறாங்க ப்ரோ. நிறையா நண்பர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க ப்ரோ, எங்கள் ஷோரூமில் வந்து 1 லட்ச ரூபா சேர்த்து சொல்கிறாங்க ப்ரோ. ஒன்றுமே பண்ண முடியாது ப்ரோ. அதுக்கு எப்படி இந்த கார் மாதிரி வரணும் ப்ரோ ஷோரூமுங்கெல்லாம். எங்கே வண்டி எடுத்தாலும் எங்கே வேணாலும் ஆடியன்ஸ் போய் காட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை கொண்டு வந்தாங்கன்னா வேணா அதிலிருந்து தப்பிக்கலாம். இல்லைனா வச்சுக்காங்க அவங்க எங்கேயும் சொல்கிறது தான் ரேட்டுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. விரைவில் வந்து இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா காசு வைஸ் இந்த ப்ராப்ளம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா விரைவில் வந்து இந்த காரு மாதிரி எந்த ஷோரூமில் எடுத்தாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ரேட்டு கொண்டாந்து. பின்னாடி இந்த கத்தை தள்ளி விட்ற டோர் வேறு ஆயிலோட ஸ்டக் ஆகி போச்சு ப்ரோ. இறங்கின வாக்கில் இருக்குது, தூக்கணும் வாக்கில் இருக்குது. மாப்பிள்ளைக்கு ஒரே ஒரு கண்டம் பொழுதுனைக்கும் நூல் மாட்டிக்குது ப்ரோ அப்படின்னு. ஓகே நண்பா, நம்ம பேலர் எடுத்தீங்களுக்கு ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இருக்குதா என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. அதுக்காட்டி ஒருத்தங்க சொல்கிறான். சொல்லுங்கள் மாப்ப. என்ன மாப்பிள்ளை பண்ணுறேன்? சும்மா தான் மாப்பிள்ளைனாச்சும் ஓட்டு போட்டு வந்து ஜாலியாக இருப்பேன். அப்புறம் சொல்லுங்கள் மாப்ப. ஒரு பைப்பு கட்டாகி போச்சு ஒன்று மாதிரி வாங்கிட்டு மாற்றி விட்டேன். வேறு அப்புறம் பைப் தானே மாற்றிருப்ப. நீ என்ன பண்ண? ஏதோ அந்த பட்டை தனியாக வருதா பைப்பில் வர பட்டை? யார் எங்க நிஜமேலுமா? இப்படி சொல்லிதான் பட்டைனாச்சும் வாங்கி போட்டிருப்போம்ல. இல்லைடா, புது பைப்பே மாற்றிட்டோம்டா. அந்த பேரிங்கி போட்டு டைட் பண்ணுறோம்லாம் மாங்காய் பிளேட்டு பேரிங்க அந்த வாய் மட்டும் கட்டாகி போச்சு. அது தனியாக இருக்குதா? இதை அப்படியே வெல்டு எடுத்துகிட்டு அதை போட்டுக்கலாமா? ஹலோ, தெரியாத போச்சு. உடனே ஜெயிக்க கூப்பிட்றேன். அப்புறம் அதை போட்டு அப்புறம் மெயின் ரோலர் பேரிங்கெல்லாம் கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு. அப்புறம் அதுக்கும் 2 பேரிங்கி போட்டு விட்டு ஜெயில் தான் வாங்கினேன். 2 மாற்றி விட்டேன். பேரிங்க ரொம்ப சேக்க வர ஆரம்பிச்சிருச்சு மாப்பிள்ளாரு. அரி எடுத்தால் கட்டன்னு சவுண்டு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து மாற்றி விட்டேன். அந்த வேலையாக ஆகாதரப்பா அப்படின்ட்டு மாற்றி விட்டேன்.
இன்னும் அந்தான பிக்கப் ரோலர் மாற்றணும். அது சேக்கு வருது, தூக்கினா ரோலர் மேலே கீழே ஆடுது. சரி நீ எல்லாம் மாப்பிள்ளைலாம் எனக்கு முன்னாடி மாற்றிட்டேன், நான் இப்போ தானே மாற்றுறேன். அதனால் ரோலரை டோரை திறந்துட்டு மாப்பிள்ள, ரோலரை தூக்கி மேலே கீழேயும் தூக்கி பார்த்தோம்னாவே தெரியுது மாப்பு பேரிங் வீக்காக இருக்குதா இல்லையான்னு. இன்னைக்கு தான் தட்டு ஒரு 20 கத்தை இருந்துச்சு வச்சு. இப்போ கள்ளக்குடி இருந்துச்சா, அப்புறம் இப்போ ரெடி பண்ணுறது நைட்டு 11 மணி ஆயிடுச்சு மாப்பு. அதை தான் அவன் சேட்டை செய்து போட்டுக்கிட்டு இருந்தான். வேறு அப்போ அந்த பைப்போட பட்டம் மட்டும் தனியாக கிடைக்குதா? ஆட சண்டாளை தெரியாத போச்சு. சரி நான் ஜெயில ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கிறேன். பட்டை எடுத்து எனக்கு ஃபோட்டோ ஒன்று அனுப்பு. இருக்கு அந்த பைப்பில் வர பட்டை. சரி மாப்பிள்ள, அதை பார்த்துட்டு கூப்பிட்றேன். ஓகே நண்பா, அவ்வளோதான் முடிஞ்சுது. வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நாங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். கொஞ்சம் இருக்குது, அதை எடுக்கிறதுக்கு மாப்பிள்ள போய் என்னென்ன வேலை பார்க்குறாங்க. கடந்துட்டு போதுடா, விட்டுட்டு வாடா போகலாம். ரோலே சுற்றலடா, அதே கம்பெனிங்க. அவங்களை ஓப்பன் தான் பண்ண சொன்னேன். சரி போடு. எங்கேயும் இல்லையா அண்ணா? ரோல் ஆகிறதுக்கே தட்டுலண்ணா, கொஞ்சம் இருக்குது. என்ன பண்ணலாம், அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டலாமா? நூலே கட்ட முடியல, என்ன பண்ணலாம், அப்படியே ஓப்பன் பண்ணி விடலாமா? கூட்டுட்டு ஓப்பன் பண்ணி விட்டலாமா? சரி அப்போ அவுத்துல ஓப்பன் பண்ணி விட்டலாம். அதே கட்டுறது கூட இல்லை, அரை கத்தை கூட இல்லை. அரை கத்தைக்கு மேலே போனால் தான் கவுரு கட்ட முடியும். சரி மாப்பிள்ள, தூக்கி போடலாமா டெய்லரை? தூக்கி மாட்டேங்கலாமா?